ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஆட்டோகிராஃப் எபிசோட் 6. இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எபிசோட் 6க்குள்ளே போயிடலாம். 6ஓட ஸ்டார்டிங்லேயோ ஃப்ரெண்டுக்காரனை தான் காமிக்கிறாங்க. அவன் ஃபீல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம தேகோவுக்கு கால் பண்ணிகிட்டேவும் அப்படியே ரோட்டில் நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஆப்போசிட்டில் தான் தேகோவும் டிஎல்லும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. போன எபிசோடோட லாஸ்ட்டில் அவங்க 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ கூட தேகோவுக்கு ஃப்ரெண்டுக்காரங்கிட்டேருந்து கால் வந்திருக்கும். அது இப்போ தான் ஃப்ரெண்டுக்காரனும் இதை பார்த்துட்டா அவங்க 2 பேரும் அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்கன்ட்டு. என்ன பேசுகிறாங்கன்ட்டு இவன் கேட்டுட்டு இருக்கான். டிஎல் இருந்துட்டு, ஆமாம் அந்த பர்சன் நீ தான், நான் இது வரைக்கும் பண்ணாத ஒன்றை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கிட்ட எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஎல் வந்து தேகோகிட்ட சொல்லிட்டாரு. இதை வந்து இவன் கேட்டுட்டான். ஃப்ரெண்டுக்காரனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தேகோக்கு என்ன பதில் சொல்கிறேன்ட்டே தெரியாமல் அவனும் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த சீனை இங்கே கட் பண்ணால் நெக்ஸ்ட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது டிஎல் வந்து தேகோவை அவனோட வீட்டுக்கு விடுறதுக்காண்டி வீட்டு வாசல் வரைக்கும் நம்ம டிஎல் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாரு. தேகோவும் இருந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் போகலான்ட்டு போகும்போது டிஎல் டக்குன்ட்டு தேகோவை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, நான் அவங்ககிட்ட க்ளோஸாக வர்றதுக்காண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணணுன்ட்டு நினச்சேன், ஆனால் என்னன்ட்டு தெரியல, என்னாலேயேவும் ஸ்டாப் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக ஃப்ரெண்டுக்காரனும் வந்துடுறான். ஃப்ரெண்டுக்கார வர இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு வேற இருக்காங்களா, அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் 2 பேர் என்ன டேட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை பார்த்து நம்ம தேகோ இருந்துட்டு டக்குன்ட்டு தள்ளி வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இவன் இருந்துட்டு ஆமாம் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டிஎல் ரெண்டும் இருந்துட்டு பிடிச்சிருந்தா ஹக் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம தேகோ அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர டிஎலுக்கு ஒரு மாதிரி இருக்குது போல். டிஎல் இருந்துட்டு தேகோட்ட சாரி கேட்குறான். சாரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாரி கேட்குறான். அதுக்கு ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு, இதெல்லாம் ஹக் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு பார்க்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டிஎலுக்கு காண்டாயிட்டு, நீ யாரு, நீ ஏன் தேவையில்லாமல் இதெல்லாம் தலையிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டிஎல் வந்து ஃப்ரெண்டுக்காரனை பிடிச்சி சத்தம் போட, ஃப்ரெண்டுக்காரனும் இருந்துட்டு, நான் ஒன்றும் யாரோலாம் கிடையாது, நான் வந்து அவனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே தயங்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். டிஎலும் இருந்துட்டு, நீ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேகோவும் இருந்துட்டு ஹியூங் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஎல்லோட லாஸ்ட் நேமை சொல்லி கூப்பிட்றான். இதை கேட்ட ஃப்ரெண்டுக்காரனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. என்னது ஹியூங் அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் காலையில வரைக்கும் மிஸ்டர்ன்ட்டு சொல்லி கூப்பிட்டு இருந்தவன் இப்போ வந்து அவனோட லாஸ்ட் நேமை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு 2 பேரும் க்ளோஸாக போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கு டிஎல்லும் இருந்துட்டு, ரொம்பவே தேங்க்ஸ் இன்னைக்கு நீ என் கூட வந்ததுக்கு, உன்னை நான் வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுருந்தேன்னா ஐ எம் ரியலி சாரி, நீ பொறுமையாக டைம் எடுத்து எனக்கான பதிலை வந்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி டிஎல் வந்து தேகோகிட்ட சொல்ல, தேகோவும் ஓகே நீங்கள் பத்திரமா பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிறத நம்ம ஃப்ரெண்டுக்காரனால் பார்க்கவே முடியல. அவன் ஒரு மாதிரி கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதை வந்து தேகோவும் பார்க்குறான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, டிஎல் போனதுக்கப்புறம் தேகோ அவனோட வீட்டில் உட்காந்து திங்க் பண்ணிட்டு இருக்கான். டிஎல் வந்து இவங்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணது, நம்ம ஃப்ரெண்டுக்காரன் நான் ஒன்றும் யாரோ கிடையாது அவனோட ஃப்ரெண்டுன்ட்டு தயங்கிட்டே சொன்னது, தேகோ வந்து டிஎல்லை பார்த்து பத்திரமா போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் கோச்சிட்டு வந்ததுன்ட்டு தேகோ எல்லாத்தையுமே திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தேகோவுக்கு ஒரு மெசேஜ் வருது. வேறு யாருக்கிட்டே இருந்தில்ல, அந்த கஃபேக்காரங்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. அந்த மெசேஜை இவனும் பார்க்குறான். பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறான். அவன் என்ன மெசேஜ் பண்ணியிருக்கானா, தேகோ நீ ரொம்பவே பிஸியாக இருக்கியா, ஃப்ரீயாக இருந்தேன்னா எனக்கு ரிப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணேன். இவனும் பார்த்துட்டு, ஓ சாரி நான் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் இருந்துட்டு நீ சாரியாக ஃபீல் பண்ணேன்னா நாளைக்கு கஃபேக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் சரி ஓகேன்னு சொல்லியிருப்பான் போல். அவன் ஓகே சொன்னானா என்னன்ட்டுலாம் காமிக்கல. அப்படியே அந்த டேபிளில் சாஞ்சு படுத்துக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காமிக்கிறாங்க. கஃபேக்கு போகிறதுக்காண்டி பையன் நல்ல டிப்டாப்பாக அழகாக கிளம்பி போயிட்டுருக்கான். வழியில் ஃப்ரெண்டுக்காரன் வந்து இவங்கிட்ட பேசுகிறதுக்காண்டி நிற்கிறான். இவன் அவனை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் ஃப்ரெண்டுக்காரனே இருந்துட்டு நான் அவங்ககிட்ட பேசணும், ஏன் நீ என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் இருந்துட்டு அது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். டைமா எதுக்கு, நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி அது ஒரு ஆக்சிடெண்ட்லாம் இருக்கலாம், அப்படி இல்லாட்டி நீ குடிபோதையில் இருந்ததுனால அப்படி நடந்திருக்கலாம், அதுக்கு எதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டுக்காரன் வந்து இவன்கிட்ட கேட்க, இவன் அதுக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்பன்ட்டு பார்த்து கஃபேக்காரங்கிட்ட இருந்து இவனுக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு நான் இப்போ வெளியே போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். கஃபேக்கு வந்தால் கஃபேக்காரன் வந்து கடையை சாத்திக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவன் இருந்துட்டு, என்ன கடையை வந்து மூடிட்டு இருக்கீங்க, கடை வந்து ரொம்பவே காலியாக இருக்குன்ட்டு சொன்னீங்க, இப்போ என்னடானா கதவை சாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனை
இருந்துட்டு, அதுவா உண்மை சொல்லணும்னா நான் உங்ககிட்ட போய் சொன்னேன். எனக்கு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. சும்மா கடைய சாத்திட்டு அந்த பக்கமா போயிட்டு வரலான்ட்டு நினைச்சேன். நீயும் என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. என்ன நானா? ஆனா உங்க பாஸ் இப்படியெல்லாம் லீவ் எடுத்தாங்கன்னா திட்டமாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, என்னது பாஸா அப்படிங்கிற மாதிரி சாவியை காமிக்கிறான். இந்த கடைக்கு நான் தாண்டா ஓனர் அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அவன் ஷாக்கிங்கா அவனை பார்க்க, இவன் இருந்துட்டு நீ இந்த மாதிரி ஷாக்கிங் எல்லாம் பார்க்காத, நீ பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டா இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறான். அங்க போனா ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கு. அதை பார்த்துட்டு இதுலயா நம்ம போறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா இதுல தான் நம்ம போறோம், செம சூப்பரா இருக்கும், இதுல போனோம்னா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஹெல்மெட் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு, உனக்கு பயமா இருந்துச்சுன்னா என்னை ஹக் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் திருன்ட்டு முடிச்சுட்டு இருக்கான். இந்த சீன் இங்க கட் பண்ணா அங்க ஃப்ரெண்டுக்காரனை காமிச்சா அவன் இருக்கிற கோவம் எல்லாத்தையுமே அந்த பஞ்சிங் பேக் இருக்கு இல்லையா அதுல வந்து காமிச்சிட்டு இருக்கா. அதை பாக்குற அசிஸ்டன்ட்கேவும் இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கஃபேக்காரன் தேகோவை கூட்டிட்டு எங்க போறேன்னா ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி ஒரு அழகான ஒரு பீச்சுக்கு தான் வந்திருக்கான். அந்த பீச்சை பார்த்தோன்னேவும் தேகோவுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. கஃபேக்காரன் இருந்துட்டு தேகோ கிட்ட எப்படி இருக்கு, ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமாம் இப்போ எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, கொஞ்ச நாளாக நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி தேகோ வந்து கஃபேக்காரங்கிட்ட சொல்ல, கஃபேக்காரன் இருந்துட்டு நீ இப்போலாம் அடிக்கடி ஓவராக திங்க் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் நான் உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணுன்ட்டு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்ல, அவனும் தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கஃபேக்காரன் இருந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம்லாம் பேசணும், கொஞ்ச நாளாகவே உனக்கு டார்ச்சராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இந்த சீன் இங்கே கட் பண்ணா இங்கே டிஎலை காமிச்சா டிஎல் வந்து தேகோக்கு மெசேஜ் பண்ணியிருப்பார் போல, இந்த மாதிரி நீ லாஸ்ட் நைட் நல்லா தூங்குனியா, நீ யோசிச்சுட்டு எனக்கு வந்து பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பார் போல. அதுக்கு அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வராதனால இவர் வந்து சரி ஓகே கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலும் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கால் வந்து ரீச் ஆகவே இல்லை. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். திங்க் பண்ணிட்டு வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கேருந்து கிளம்பி போனவன் ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரெண்டுக்காரனை பார்க்கறதுக்காண்டி தான் வரான். ஃப்ரெண்டுக்காரனும் இங்கே இருக்கிற காண்ட் எல்லாத்துலேயுமே ஒன்று சேர்த்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட வந்துட்டு நீ இன்னைக்கு தேகோக்கு வந்து கால் பண்ணி பார்த்தியா, அவனை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை ஏன் நீ கேட்குற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் ஃப்ரெண்டு. அதுக்கு அவனும் இருந்துட்டு ஏன்னா நான் இன்னைக்கு ஃபுல்லாக அவனை கால் பண்ணி பார்த்துட்டேன், அவனை காண்டாக்டே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் இருந்துட்டு ஒருவேளை அவனுக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கலையோ என்னமோ அதனால கூட அவன் கால் அட்டன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சிங்காக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவனுக்கு ஒரு மாதிரி வந்து இருக்கு, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு அவன் எங்கே போயிருக்கான்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவன் காலையில் நடந்ததை வந்து திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். காலையில் அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது கஃபேக்காரங்கிட்ட இருந்து ஃபோன் வரும், எனக்கு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான் இல்லையா, அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி இருக்கான். அந்த பக்கம் அவனை காமிச்சா அவங்க 2 பேரும் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பஞ்சிங் இதெல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, அதில் கூட நம்ம பஞ்ச் பண்ணால் நம்மளோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் காமிக்கும் இல்லையா, அதெல்லாமே 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விளையாடுறாங்க. அப்புறம் கேம் விளையாடுறாங்க. அப்புறம் இந்த டால் இதெல்லாமே கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு பாக்ஸ் நிறைய டால் இருக்கும், அதில் கொக்கி போட்டால் அந்த டாலை எடுக்கணும் இல்லையா, அதெல்லாமே 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. தேகோ வந்து அந்த டால் வந்து எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவனால் எடுக்கவே முடியலை. கஃபேக்காரன் இருந்துட்டு சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் விளையாடுறான். ஒரு 2-3 ரவுண்ட் அவனாலும் வின் பண்ணவே முடியல. தேகோக்கு ஒரு மாதிரி போயிடுது. அவன் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு இவனும் இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தாட்டி விளையாடுறான். கரெக்டாக அந்த பொம்மையும் எடுத்துடுறான். பொம்மை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த முயல்குட்டி மாதிரியே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த பொம்மையை வந்து இது உனக்காண்டி தான் அப்படிங்கிற மாதிரி கஃபேக்காரன் அந்த பொம்மையை தேகோ கொடுக்க, தேகோ இருந்துட்டு எனக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் இது உனக்கு தான், உன்ன மாதிரியே ரொம்ப க்யூட்டாக இருக்கு, நீயே வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி இங்கே இவங்க 2 பேர் ரொம்ப ஜாலியாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே என்னடானா இவனை காணோன்ட்டு அங்கே 2 பேரும் உயிர் போக தேடிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த கடலோரமாக அந்த அலை எல்லாத்தையுமே ரசிச்சுக்கிட்டேவும் அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. கஃபேக்காரன் இருந்துட்டு தேகோகிட்ட சொல்கிறான், நீ என் கூட வந்தது சரின்ட்டு நீ நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவனும் இருந்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கஃபேக்காரனும் இருந்துட்டு இதுக்கப்புறம் உனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், யாரும் இல்லாத இடத்த தேடி போய் அங்கே உன்னோட மனசை அமைதியாக்கிட்டு அப்படியே நடந்து போ, அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனும் இருந்துட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரிதான், ரொம்பவே தேங்க்ஸ் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், என்னோட கவலை எல்லாத்தையுமே மறந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டேவும்
நம்ம தேகோ வந்து கஃபேக்காரனுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்தா கஃபேக்காரனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. கஃபேக்காரன் இருந்துட்டு பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வீக்னஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் சொல்றது அவனுக்கு புரியவே இல்லை. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சிரிக்கும் போது ரொம்பவே க்யூட்டா அழகா இருக்க, அதை சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். அப்புறம் அப்படியே 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. கஃபேக்காரன் இருந்துட்டு தேகோயிட்ட அவங்ககிட்ட யாராவது கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் அதுன்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்க. அவனுக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு முன்னாடி யாரோ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு தயங்கிட்டேவும் அது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவனுக்கு புரியல. நீ என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு அது யாரும் ஹேர்ட் ஆகக்கூடாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். நானும் சரி இல்லை என்னால் மற்றவங்களும் சரி ஹேர்ட் ஆகிறத நான் வந்து விரும்பலை, அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இது கேட்ட கஃபேக்காரனும் இருந்துட்டு நான் ஹேர்ட் ஆக மாட்டேன்ட்டு நான் நினைக்கிறேன், எனக்கு அதில் பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்க்க அவனுக்கு ஒன்றுமே புரியாமல் அவன் இவனை பார்க்குறான். இவனும் இதுதான் சரியான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அவனுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. அவன் இவனையே பார்த்துட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாமா, ஒரு 3 நாள் டேட் வரையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான் டக்குன்ட்டு. இவனுக்கா அட்டர் ஷாக்கிங்காக இருக்குது. டக்குன்ட்டு எந்திரிச்சு நம்ம இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு நான் அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், நம்ம வந்த சைக்கிளோட டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு இந்த ஆணி குத்தி, அதனால நம்ம திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணியை வந்து காமிக்கிறான். தேகோக்கா அட்டர் ஷாக்கிங்காக இருக்குது. என்ன நீ இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவனும் இருந்துட்டு நீ தானே சொன்ன என் கூட வந்தது சரியா இருக்குன்ட்டு, அதனால கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நாளைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தேகோக்கு ஒரு மாதிரி இருக்குது. தேகோ இருந்துட்டு அது அது சரியா இருக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்க போகிறான். ஆனால் அவனோட பேக்கெட்டில் மொபைலை காணோம். என்ன மொபைலை காணோம், நான் எங்கேயாவது தொலைச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டே இருக்கான். இவனும் இருந்துட்டு உன் மொபைலை நீ தொலைச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு ஆமாம் நான் அப்படி தான் நினைக்கிறேன், இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு தெரியலையே, நான் எங்கே விட்டேன்ட்டும் எனக்கு தெரியலை, நீ என்னோட மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் சரின்னு சொல்லிட்டு மொபைலுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் கால் வந்து போகவே இல்லை. இவனும் இருந்துட்டு கால் போகவே இல்லை, அது ஆஃபில் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு இப்போ என்ன தான் பண்ணுறது, எனக்கு மொபைல் வேணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு சரி ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஒன்றா தேடலாம், அதுக்கு முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டா தேடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனும் இருட்டாயிட்டே வருது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் தேகோ. எனக்கு தெரிஞ்சு இந்த கஃபேக்காரன் தான் அவன் கூட இருக்கிறதுக்காண்டி இதெல்லாமே பிளான் பண்ணியிருக்கான்ட்டு நினைக்கிறேன். வேணும்ட்டேவும் டயரை பஞ்சராக்கி விட்டுட்டான். இப்போ அவனோட மொபைலையும் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு நான் நினைக்கிறேன். இவன் ஒரு மாதிரி ரொம்பவே பதட்டத்தில் மொபைலை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்க தேகோ அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்ட்டு பார்த்தா ஃப்ரெண்டுக்காரனும் டிஎலும் வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு காரில் வேக வேகமாக ஓடி வந்து கஃபேக்காரன் கன்னத்துலேயே ஒரு குத்து, அவன் பொத்துன்ட்டு கீழே விழுந்துட்டான். தேகு இருந்துட்டு டேய் நீ எப்படிடா என்ன தேடி கண்டுபிடிச்ச, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன்டா அவரை அடிச்ச அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃப்ரெண்டுக்காரன் ஓடி வந்து இவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வழியாக உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இவன் வந்து டிஎல் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பின்ன கஷ்டமாக இருக்காதா, அவரோட க்ரஷை அவர் கண் முன்னாடியே இன்னொருத்தர் ஹேக் பண்ணால் கஷ்டமாக தானே இருக்கும். ஒரு மாதிரி கஷ்டமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரனுக்கு எப்படோ ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது. தேகவும் அவனை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்படி ஒரு மாதிரி ஹக்கிங் மூமெண்ட் போயிட்டுருக்கு. இதோட எபிசோட் 6 வந்து இங்கே முடியுது. இருங்க குட்டியாக சைட் ஸ்டோரி ஒன்று இருக்குது. போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம டிஎலுக்கு எப்படி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம கஃபேக்காரனுக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு வந்து இவங்கிட்ட நீ யாரையாவது உண்மையாக லவ் பண்ணியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் திங்க் பண்ணி பார்க்குறான். அதில் நம்ம தேகோ அப்படியே நடந்து போயிட்டே இருக்க. பின்னாடி நம்ம கஃபேக்காரன் ஒரு பொக்கையை வச்சுட்டு பின்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அவங்ககிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நடந்து போயிட்டே இருக்க தடுக்கி கீழே விழுகிற மாதிரி போகிறான். அவனும் அவனை தாங்கி பிடிக்க வர்றான். அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு ஃப்ரெண்டுக்காரன் வந்துடுறான். ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு அவனை பிடிச்சிட்டு அவன் ஷூ லேஷ் வந்து கரெக்டாக கட்டியிருக்க மாட்டான், அதனால தான் அவன் தடுக்கி கீழே விழுக போயிருப்பான். ஃப்ரெண்டுக்காரனும் கட்டி விட்டுட்டு எத்தனை தாட்டிரா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இது எல்லாத்தையுமேவும் கஃபேக்காரன் பார்க்குறான். அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையுமேவும் இவன் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் நானும் ஒருத்தவங்கள ரியலாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இதோட எபிசோட் 6 வந்து இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 எபிசோடு தான், 2 எபிசோடில் இந்த சீரீஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டு கொடுங்க. பாக்கி இருக்கிற 2 எபிசோடுமேவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும்ன்ட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே பாய்.